துலாம், இன்று உங்களுக்கு லாபங்கள் குவியும் நாள். மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து வழிபடவும். விருச்சிகம், தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனதிற்கு உற்சாகத்தை தரும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் கூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட இன்னல்கள் அகலும். தனுசு, பாக்கியங்கள் பெருகும் நன்னாள். தந்தையார் வழியில் சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புண்டு. ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். பயணங்களின் போது விழிப்புடன் இருக்கவும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயங்கள் நீங்கி வெற்றி கிட்டும். கும்பம், வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரரை தியானித்து நாளை தொடங்கவும். மீனம், எதிர்ப்புகள் விலகி உங்கள் கை ஓங்கும். ஆரோக்கியத்தில் இருந்த மந்தநிலை மறைந்து சுறுசுறுப்பு கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபட காரிய சித்தி உண்டாகும்.